முதல் மொழியாம் மூத்த மொழியாம் என் உடல் கருகை சாம்பலானாலும் என் சாம்பலோடு பூத்து கமழும் மொழியாம் கம்பனும் வள்ளுவனும் பாரதியும் அள்ளி அணைத்த மொழியாம் அல்ல அல்ல குறையாத அற்புத மொழியாம் என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் தியாகம். அகன்றது அந்நியனின் நரித்தனம், வென்றது நம் பாரதம். இனம் மொழி கடந்து நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். ஆம், அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 77 ஆண்டுகள் கண் மூடி கண் திறப்பதற்குள் கடந்து விட்டன. நம் இந்தியாவை அரசர்கள் ஆண்டனர், அது பொற்காலம். அந்நியர் ஆண்டனர், அது போராத காலம். நம்மிடம் மூக்கு இருந்தது, மூச்சு இல்லை. வாயிருந்தும் பேச்சு இல்லை. கல்லாய் வீற்றிருந்தோம், கை கட்டி நின்றிருந்தோம். கொஞ்சம் இடம் கொடு என்றவன் கோட்டை கட்டிவிட்டான். நானே அரசன், நான் போட்டதே சட்டம், நான் கிழித்த கோட்டை யாரும் தாண்ட கூடாது என்றான். இந்த கொடூர ஆட்சியை உடைக்க பாடுபட்டது பாரதியார், காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்றே நாம் அத்துணை பேருக்கும் பொதுவாக தெரியும். ஆனால் அவர்களை தவிர்த்து நாம் அனைவராலும் மறக்கப்பட்ட, இல்லை மறக்கடிக்கப்பட்ட பெரும் தியாகம் இஸ்லாமியர்களின் தியாகம். இஸ்லாமியர்கள் அன்றும் இன்றும் என்றும் இந்நாட்டு மண்ணின் மைந்தர்கள். அவர்கள் அந்நியர்கள் அல்ல. இந்நாட்டுக்காக, இந்திய விடுதலைக்காக இரத்தம் சிந்தியவர்கள். நம் வீட்டுக்கு வந்த மனிதர் எதிரியாக இருப்பினும் வாருங்கள், அமருங்கள், தண்ணீர் அருந்துங்கள் என்று சொல்லுவதே நம் மரபு பழக்கம். அதே போல்தான் முதலில் அந்நியன் இந்தியாவிற்குள் வந்த பொழுது வாருங்கள் என்றே நம் நாட்டு மன்னர்கள் அன்போடு அழைத்தனர். வணிகம் செய்ய இடம் கொடு என்றவன் அரசையாள ஆசைப்பட்டான். அந்நியன் அரசையாள ஆசைப்பட்டதை முன்கூட்டியே அறிந்த வங்காள தேசத்தின் மன்னன் சிராஜுத்தௌலா இந்தியாவின் முதல் போர், ஆம், அனைவராலும் ஏற்றப்பட்ட இந்தியாவின் முதல் போர் சிப்பாய் புரட்சியை தொடங்கினார். அதில் இஸ்லாமியர்கள் அதிகமாக பங்கேற்றனர், உயிர் தியாகமும் செய்தனர். எப்படி உயிர் தியாகமும் செய்தனர்? நேதாஜி உருவாக்கிய கடல் கடந்த இராணுவத்தில் தளபதி பொறுப்பு முதற்கொண்டு அத்துணை பொறுப்புகளையும் இஸ்லாமியர்கள் அழகாக அலங்கரித்தனர். நேதாஜியே வியந்து போற்றும் அளவிற்கு சிறப்பாக செயலாற்றினர். 18ஆம் நூற்றாண்டில் சிறந்த தளபதியாக இருந்தார் ஐதர் அலி. ஆங்கிலேயரை ஆகத்தை எதிர்த்து முதலாம் மைசூர் போரை தொடுத்தார். ஐதரின் தாக்கத்தை தாங்க முடியாத அந்நியன் பயந்து ஓடினான். எப்படி பயந்து ஓடினான்? மைசூர் புலி திப்பு சுல்தான். இவரின் பெயரை கேட்டாலே அந்நியனின் குலை நடுங்கும், நாடி நரம்பெல்லாம் சிலுசிலுக்கும், ரத்தம் கொதிக்கும், இதயம் துடிக்கும். ஆம், ஐதரின் மறைவுக்கு அடுத்து சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டார். 1000 ஆண்டுகள் அந்நியனின் அடிமைப்பட்டு கிடப்பதை விட சமருக்கு நின்று சரிவதே மேல் என்று வீர முழக்கமிட்டார். அண்ணல் காந்தியோ 46.7 கிலோ எடையாம். அவர் அணிந்திருந்தது சட்டையை தவிர்த்த உடையாம். எப்படி? அண்ணல் காந்தியோ 46.7 கிலோ எடையாம். அவர் அணிந்திருந்தது சட்டையை தவிர்த்த உடையாம். பாரதம் முழுவதும் ஏற்றது கோல் தாங்கிய நடையாம். அவர் பின்னால் சென்றது இஸ்லாமியரின் படையாம். ஒரு காலத்தில் அந்நியனுக்கு வேண்டியவராக இருந்து பிறகு அவர்களால் எதிர்க்கப்பட்ட கான் சாஹிப்
மதுரையில் பீரங்கி வாயிலாக அந்நியன் கொடியை வைத்து சொட்டு பொசுக்கிவிட்டு சுதந்திர பிரகண்டம் செய்தார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிணங்க பெண் இளைப்பிள்ளை என பாரதியின் வரிகளுக்கிணங்க ஆணுக்கு நிகராக களத்தில் நின்று போராடி போரிட்டு தன் உயிரை தியாகிட்ட வீர மங்கைகள் பலர், அதிலும் இஸ்லாமிய பெண்கள் பலர். நாம் அத்துணை பேருக்கும் பியாரி பீவியை தெரியும். பியாரி பீவியை தெரியும். கரூரை சேர்ந்த தமிழச்சி இஸ்லாமிய பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த வீர தாயின் தியாகம் மறைக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது. அந்த வீர தாயின் தியாகம் மறைக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது. மன்னர் பகதூர் ஷா விடுதலை போராட்டத்திற்காக ஒருங்கிணைந்த போது இந்திய சுதந்திர வரலாறு என்பது ஒரு இரத்த காவியம். தியாகத்தை மறக்கலாமா? உயிர் சேதத்தை நாம் மறக்கலாமா? சுதந்திரம் கிடைத்தது யுத்தத்தில், பலரின் தியாகத்தில். சுதந்திரம் கிடைத்தது யுத்தத்தில், பலரின் தியாகத்தில். நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியரின் தியாகத்தை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகுந்து சுவையாகி